ஆரம்ப கட்டத்தில சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சபோது, எப்படி இருந்தது உங்க மனநிலை? எதுவுமே தெரியாதுல்ல சார். அதனால ம். எந்த விதமான இதுவும் கிடையாது. இது எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற ஆர்வம் மட்டும் தான் சார். ம். சினிமா பார்க்குற பழக்கம் இல்லாதனால எனக்கு எதுவுமே தெரியாதனால, இதெல்லாம் எப்படி நடக்குது? ம். எப்படி ஒருத்தர் டைரக்டர் என்ன ஏது? அப்புறம் தான் பேசினா ஒன் லைன் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே அப்புறம் கேரக்டர் வைக்கிற பேரில கதை இருக்குது. இப்படி இப்படின்னு ஒன்னொன்னா சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசும்போது பழகும்போது. ஒரு ஒருத்தர்ட்டயும் அத புரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் ஒழிய, மத்தபடி என்னைக்காவது ஒரு நாள் அப்படி பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்ற கற்பனைலாம் இல்ல சார். அந்த மாரி இல்ல. ஏன் இல்லன்னா, எனக்கு தெரியாது அதனால இல்ல. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்க போறோம்ன்னு மட்டும் தான் இருந்தது. வரும்போதும் அப்படி தான் இருந்தது. சரி ம். என்னைக்காவது ஒரு நாள் இது புரிஞ்சிரும் அப்படின்னு இருந்தது. எனக்கு ஓரளவு லாஜிக் புரியும். லாஜிக்கலா புரிஞ்சுப்பேன். ம். எனக்கு ஓரளவு என்னால ஒரு தியரட்டிக்கல் புரியுறது கஷ்டம். எனக்கு லாஜிக்கலா புரியும். அதனால இதெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் புரிஞ்சு தானே வந்திருப்பாங்க. ம். புரியாதுன்னு புண்ணு ஒரு ப்ராசஸ் தானே அங்க இருக்கு. புரியுது. ம். அதனால அத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு இருந்தது. அதனால கலெக்டிவ் ஆஃப் பீப்பிள் நெறைய பேர்கிட்ட பேசி, பேசி அவங்க பேசுறத கேட்டு, அவங்க டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் கேட்டு, அப்புறம் அதில நம்ம ஒண்ணு விஷயத்த புரிஞ்சு வச்சுப்போம். ஓ! இது இப்படி தான் சொல்ல வராங்க போல, இப்படி தான் இருக்கும்.